நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் போட்டியிடுகின்ற சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற அமைப்புகளை அல்லது தேசங்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட கட்சியாக இருக்கிற நேஷனல் லிபரல் பார்ட்டி, அந்த கட்சியை சேர்ந்த 3 உறுப்பினர்களோடு இன்றைய பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் தமிழர்கள் சார்பில் அதில் யோகலிங்கம் போட்டியிடுகின்றார், அவர் எங்களோடு இருக்கின்றார். அத்தோடு டாக்டர் யூசுப் அன்வர், இவர் குர்திஸ்தான் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு மனிதராக இந்த வருகின்றார். அவருக்கு அப்பால் கிரஹாம் வில்லியம்சன் அந்த கட்சியினுடைய தலைமை வேட்பாளராக இருக்கின்றார். நாங்கள் இன்னும் சில விடயங்களை முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இப்போது Graham, can you please tell us, Thursday the voting is on. So how does the voting system work? How do we vote? Do we vote for candidates or we just vote for party? Tell us more about it. I think you've got a printout of I have a printout, somebody, my colleague can give me. Basically, most elections in Britain are usually you vote for a person who happens to be a part of a party or independent. In this election, the European elections, it's actually you vote for a party and it's under proportional representation. So if you get 10% of the vote, you get an MEP, which is unusual to a British Parliament. You need about 30-40%. So it's a fantastic opportunity to get somebody elected. This is a copy of the ballot paper. As you can see, it's rather long. There's many parties on it, but the party we would like your viewers to focus on is the third from the bottom, under National Liberal Party. It says NLP. NLP. And you can see somebody has put a cross in the box, third from the bottom. So we ask people to look out for that third from the bottom. It's National Liberal Party, True Liberalism, National Liberal Party, Self-Determination for All. There's a list of candidates' names there. அதிலே சொல்லதாக இருந்தால் அந்த பட்டியல் அவர் காட்டுகிற அந்த பேலட் பேப்பர் அல்லது இந்த வாக்குச்சீட்டு அதில் கீழிருந்து 3ஆவதாக வரக்கூடியது NLP என்கிற பெயரோடு இருக்கிறது. அதிலே கிராம் வில்லியம்சன் உட்பட 8 வேட்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. நேஷனல் லிபரல் பார்ட்டி, ட்ரூ லிபரலிசம் என்கிற அந்த வசனத்தோடு இருக்கிறது. அதுதான் அந்த கட்சி. அதிலே நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் அந்த வாக்களிப்பு அந்த பேலட் பேப்பரில் கடைசியிலிருந்து 3ஆவதாக வருகிறது. I think I've just translated that. So, thank you. யோகலிங்கம் சொல்லுங்கள். இப்போது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கிராம் சொல்லுகிறார், இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 விதமான வாக்குகள் லண்டனில் வந்தால் கிட்டத்தட்ட 200,000 வாக்குகள் வருமாக இருந்தால் ஒருவர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடும். எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எவ்வளவு தூரம் உங்களுக்கு இருக்கிறது? இந்த ஆக குறைந்தது ஒருவராவது இந்த கட்சியிலிருந்து வெற்றி பெறுவார் என்பதுக்கு எந்த அளவு? இப்போது ஒட்டுமொத்த கட்சிக்கும் ஆக குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வருமாக இருந்தால் ஒருவர் தெரிவு செய்யப்படக்கூடாது. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? நிச்சயமாக முதலில் நாங்கள் எடுத்துக்கொண்டது எமக்கு நடந்த அழிவுகளையும் எமக்கு நடந்த போராட்டங்களையும் மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு மக்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று. தற்போது அதைவிட வெல்லுவோம் என்ற நம்பிக்கை முளைத்து அது நல்லாகவே வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இங்கு 7 லட்சம் லண்டனுக்குள் M25க்குள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள். இதில் ஒரு லோக்கல், இதில் அன்று 22ஆம் தேதி 2 எலெக்ஷன் நடக்கின்றது. ஒன்று லோக்கல் எலெக்ஷன், மற்றது யூரோப்பியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன். நாங்கள் நிற்பது யூரோப்பியன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதுவும் தமிழருக்காக எனக்கு பெருமையாக இருக்கின்றது. தமிழருக்காக நான் நிற்கின்றேன். இந்த கட்சி மற்ற ஒரு கட்சியிலும் ஒரு தமிழரோ ஒரு சிங்களவரோ இல்லை. தமிழருக்காக நிற்பது இந்த கட்சியில் மட்டும்தான். அதுவும் நானாகத்தான் இருக்கின்றேன். அது எனக்கு ஒரு பெருமை, தமிழருக்கு ஒரு பெருமையாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த லண்டனுக்குள் 7 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. 70 லட்சம் 7 மில்லியன் வாக்குகள் இருக்கின்றன. 70 லட்சம் வாக்கு இருக்கின்றன. அதில் வாக்கு போடக்கூடியவர்கள் 15 to 20 விதமான மக்கள் தான். அதாவது 14 லட்சம் மக்கள் போடுவார்கள். ஆகவே அதில் நாங்கள் இது வீதாசார அடிப்படையில் தான் இதில் ஈடுபடுவார்கள். இதில் 2 லட்சம் விழுந்தாலே இதில் முக்கியமாக ஈடுபடக்கூடிய சான்ஸ் தான் ஹை. சரி, நான் அதை விடுத்து. Graham, can you tell us more about the diaspora groups? We know the amount of Tamils who live in England, especially in London. Tell us more about how big is the Sikh diaspora here, and how big is the Kurdish diaspora here. Tell us more about what type of expectation you have in terms of the expected votes. Firstly, I have to recall that the census don't distinguish between Indians. It doesn't distinguish between South Asians. So it's very much a guesswork.
But we understand that there are at least 200,000 plus Sikhs in London. There is over 100,000 Tamils in London. There is possibly 80,000 Kashmiris, 50,000 plus Kurds, who've got to be registered to vote, of course. And then you've got many others underneath. We think adding up to another 200,000. So roughly, we think there are about 600,000 self-determinist diasporas in London alone. That's a very significant number. If the diasporas mobilise, if Tamils and Sikhs, West Papuans and Kurds and Kashmiris come together for the mutual cause, we can win this. And if we win, we take the whole causes to a new level. And that's what we want. What would you expect to do in case if you win, say you got enough votes to get elected, to elect one candidate? Yes. Who will be that? That It will be you, right? It'd be me, but we've agreed that we will discuss this further because I personally think it should be a member of the ethnic minority should actually be the MEP rather than me. The candidates voted me in, but I think it should be somebody else, personally. Bear in mind, we send a team to Europe. It won't be just one MEP, it'll be another 7 researchers and lobbyists, because our job is not to have somebody there as an MEP talking nonsense, perhaps like many others do. It's to lobby for people to support all these causes. And we need to lobby other political groups in Europe. So those 8 people are equally as valid as the MEP. It's vitally important that we get people elected. It's vitally important we take those causes to Europe, because it's one area we haven't done before. And we just look at the British Parliament, which is important, and to say Britain's got a moral responsibility to put right what it did wrong, yet Europe obviously is a big powerhouse. You know, Britain's only a part of Europe, and the rest of Europe can help these causes. So it's a wonderful opportunity, but we need Tamil votes, and we need the other votes as well. But we can do this. But I have to say, even if we fail this time, we'll win next time. This is not a one-off. If being a new party in this sense, you Yes. know, taking self-determinist in a European Union election, if you are not really sure that you're going to win at least one seat, what is the point you're trying to make by contesting in this election? Well, we believe that we will win one seat. Okay. But let's say we didn't win one seat, because obviously we're normal people, we haven't got big business behind us. It's very difficult to do what we do, and we're learning. We wanted originally, when we started this, to profile the causes. We've put out 1 million leaflets, and some of the viewers may have seen this leaflet. 1 million of these leaflets have gone out in London, and many of those people are not self-determinists who received them. And many of them have never read about the Tamil situation. They've never read about the Kurds or the Sikhs or the West Papuans. So we're doing a public service to people to get them to understand that they have problems, these people. And if we get voted in as well, that's a bonus. And if we're not voted in this time, we definitely will next time. Tell us more, what type of involvement from Kurdish diaspora Yeah, in this campaign? I want to just add to what Mr. Graham said. Actually, it is not today, it is question about we are going to win or we are going to lose. No, question is we are profiling, building a solid platform. That is our aim. We might win, we believe we win, and we got the victory, because in the history of this country, never we had a party like this party, National Liberal Party, is working so hard with all this community, as we have mentioned earlier, and defending our causes inside the UK, outside the UK. So I believe this party, it is what we need. Historically, we used to vote for Labour, to be honest, for Labour. But unfortunately, we haven't got anything from Labour. And secondly, what we have achieved now, we have changed all, dynamic of the policy of these parties. Now they know we are talking about self-determination, about human rights, about justice, about these causes. Because nowadays, as we know, we are in global world. We can know exactly what it is going on. So
you have to be open and you have to be honest and you have to be abused with all nations. And now they are very afraid, I think, from our campaign. And that is the reason why they are attacking us. Because they know they have to change themselves as well and they have to be better. So we have done that change to that, to these policies inside the Labour and Conservative and Lib Dem and the rest. So I believe we're already victorious and we are not going to stop at the end of this election result on the 25th. That's very, very hopeful statement to make. We are determined. We're going to continue until we win, until we can lobby our friends, those who believe in our ideas, our causes, and work with them to help our nations back home, because we are from that nation, from back home. So we can take our matters in our hand and be better to present ourselves, of course, with the help of our friends, and we have many English, to be honest, as well. They are supporting us. Let me translate that bit. நேர்கள் ஒரு சுருக்கமாக கொஞ்சம் 2 பேர் சொன்னதை சுருக்கமாக தந்துவிட்டு போவது அநேகமாக பிரித்தானியாவில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரித்தானியாவை தவிர்த்து ஐரோப்பாவில் இருக்கிற நேர்கள் சில நேரம் மொழி பிரச்சனை இருக்கக்கூடும் என்கிற காரணத்தினால் சுருக்கமாக சில விடயங்களை குறைந்து தர வேண்டும். நான் கிராஹாமிடம் கேட்டபடியும் நீங்கள் எவ்வளவு தூரம் இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அதாவது தமிழர்கள் எவ்வளவு பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். ஏனைய புலம்பெயர் இனங்கள், தேசிய இனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று விடைத்து அவர் சொன்னார். மிக திட்டவட்டமாக சொல்லிவிட முடியாது, ஆனால் மிகப்பெரிய அளவிலான இந்திய புலம்பெயர் மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சீக்கியர்கள், காஷ்மீர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல் அவர்களுடைய எண்ணிக்கை வரும். மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான குர்திஷ் மக்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் கூட்டி பார்க்கிற பொழுது ஒரு பெருந்தொகை வரும். ஆகவே இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் ஆக குறைந்தது இந்த முதலாவது தேர்தலில் ஒரு ஆசனத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நாங்கள் வெல்லாவிட்டாலும் கூட நாங்கள் வெல்லுகின்ற வரையில் ஓய மாட்டோம். அல்லது எங்களுக்கு ஒரு அடையாளம், இவ்வாறு இந்த மண்ணில் இவ்வாறு பல அடக்கப்பட்ட தேசத்து மக்கள் ஒரு விடுதலைக்காக போராடுகிற இனத்தினுடைய கூட்டம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு தளமாக இதனை பாவிக்கின்றார்கள் என்கிற செய்தியினை நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த இடத்தில் தான் டாக்டர் யூசுப் அன்வர் அவர்கள் சொன்ன விடயமும், இது எங்களுடைய நாடுகளிலிருந்து நாங்கள் வருகிறோம், இந்த மண்ணில் வருகிறோம், இங்கே எங்களுடைய பிரச்சனையை எடுத்துச் செல்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போவது மாத்திரமில்லை, அவரோடு செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், அவரோடு செல்லக்கூடிய லொபியிஸ்ட் என்று ஒரு கூட்டத்தை அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற பொழுது வந்து சேரும். ஆகவே அந்த வளங்களை எல்லாம் நாங்கள் பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. நான் மீண்டும் ஒரு தமிழர் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் நீண்ட நேரமாக ஒரு விடயத்தை சொல்ல தவிக்கின்றீர்கள். ஆமாம், நிச்சயமாக அதில் நாங்கள் வென்றால் அந்த அதிலேயே தொடர்ச்சியாக சொல்ல விரும்புகின்றேன். எமக்கு அப்போதைய நான் சொல்ல வந்த விஷயமும், எமக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக 3 ரெசல்யூஷனை பாஸ் பண்ணினார்கள், முக்கியமாக யுஎனில். அதில் 3வது ரெசல்யூஷனில் பல நன்மைகள் இருக்கின்றன, வீக்கான இருந்தாலும் பல நன்மைகள் இருக்கின்றன. அது செய்தால் இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், ஈவன் யூஎன் அசோசியேட்ஸ் என்று சொல்லி அங்கே இருக்கும் ஒரு மீட்டிங்கு போன கிழமை போயிருந்தேன், கேள்வியும் கேட்டேன். அவர் சொன்னார் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று. ஆனால் அதுக்கான ப்ரெஷரை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இதில் வென்று உள் சென்றால் யூரோப்பியன் பார்லிமெண்ட் அவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் லொபி பண்ணி என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக ஒரு லொபியிஸ்டாகவே இருந்து விடலாம். ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும்? நீங்கள் கூறுகிறபடியும் அங்கே சென்று அவர்கள் லொபி செய்ய போகிற வேண்டும், லொபியிஸ்டாக இருந்து விட்டு போகலாம். லொபிஸ்டாராக இருந்து கொண்டு செய்ய முடியாது. அங்கு அவர்களை ஒன்றால் வென்றால் 7 லொபிஸ்டாரை அவர்களே தருவார்கள். யூரோப்பியன் பார்லிமெண்டே ஃபண்ட் பண்ணும். ஒவ்வொரு லொபிஸ்டாருக்கும் 100,000 பவுண்ட்ஸை அவர்களே பே பண்ணுவார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜில் படித்த புத்திசாலிகளும் லொபி செய்வார்கள். லொபி செய்வதனால் என்ன கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் சாங்ஷன், பொருளாதார தடையை ஸ்ரீலங்கா மீது
செய்ய வேண்டும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். நேரம் எங்களுக்கு இடையே கொண்டு வருகிறது. அது யோகலிங்கம் எங்களோடு மிகச் சுருக்கமாக we are in the about to conclude the program. Okay, so yeah. please say few words as a message for the Tamil voters if you like, and make this opportunity, please. Actually, I don't want to say to Tamils friends to vote for National Liberal Party. I do respect their mind to think exactly who you believe in. You have to vote for them. That is what we believe in. Our message, it is very clear. We are from oppressed nations. We are here in London today. Kurds, Tamil, Sikh, all of us, our friends support as well Mr. Graham. So we believe Tamil people, they will make right decision and come forward and vote for a party they think they will represent them in the future. நிச்சயமாக சரியானவர்களை தெரிவு செய்து நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறதாகவே எங்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை விடுவதை விட சரியாக உங்களுடைய உரிமைகளுக்காக வாக்களியுங்கள் என்கிற நட்புரிமையை கேட்டுக்கொள்கிறோம் என்பதே டாக்டர் யூசுப் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. நன்றி யோகலிங்கம். Thank you for joining us, Dr. Yusuf Anwar, and Graham. Thank you so much for joining today, and good luck with that. Thank you very much indeed for having us. அவனீர்கள் இவர்கள் மூவரோடும் இன்றைய பொழுதுக்கு நாங்கள் விடைபெறுகிறோம். இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை பொழுது சந்திக்கின்ற வரையில் நன்றி, வணக்கம்.